நம்ம எங்கே படிச்சுட்டு இருக்கோம்? முகத்திமா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது? சலாசத்து அக்ஸாம். குழப்பிக்க கூடாது. சலாசத்து அக்ஸாம். சலாஸ் அக்ஸாமில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? இஸ்மில் இருக்கோம் இல்லையா? 3 கிஸ்மில் முதல் கிஸ்மு என்னது? இஸ்மு. இஸ்மு கீழே என்னென்ன இருக்குது? முஆரபு, மபுனி, காத்திமா இல்லையா? முதல்ல பார்க்கலாம். முஆரபு. முஆரபு கீழே என்னென்ன இருக்குது? முகத்திமா, சலாசத்து மகாசிது, காத்திமா இல்லையா? இப்போ முகத்திமா பார்க்கலாமா? முகத்திமா என்னென்ன இருக்குது? தாரீஃபு, தாரீஃபுல் இஸ்மில் முஆரபி. ஓகேவா? ரெண்டாவது ஹுக்குமு. ஓகே, அதை விடுங்க. இப்போ நம்ம முதல்ல இப்போ தாரீஃபுல் இஸ்மில் முஆரபி பார்த்துருவோமா? கிட்டாப் எடுக்கலாமா? அப்போ இதை அழிச்சிடலாம்ல. எங்கே எப்படி வரணும் புரியுதா இல்லையா? இந்த டேபிளுக்கான ஞாபகத்தை வந்துட்டே இருக்கணும். நம்ம இங்கே தாரீஃபுல் இஸ்மில் முஆரபி முடிச்சுட்டு அடுத்து ஹுக்கும் போவோம். அடுத்து முன்சரிஃப், தாரீஃப் முன்சரிஃபு, அப்புறம் அஸ்னாஃபுல் யாராபுல் இஸ்மு, அப்படியே போய் இது ஓவர் ஆனதுக்கப்புறம் எங்கே வருவோம்? சலாசத்து மகாசி. அதில் என்ன இருக்குது? மர்ஃபாத்து, மன்சூபாத்து, மஜ்ரூராத்து. மர்ஃபாத்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் மன்சூபாத்து, அது மட்டும் மஜ்ரூராத்து. அப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அடுத்து காத்திமா, தவாபியா. தவாபினாத்து. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மேலே வந்து எங்கே வந்துடுவோம்? மபுனிக்கு வந்துடுவோம். மபுனியில் கொஞ்சம் டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னது? காத்திமா. என்ன இருக்குது? இதில் மிஸ் ஆன சில சட்டங்கள்லாம் அதில் படிப்போம். இந்த இஸ்மு ஓவர் ஆகும். இஸ்மு முடிச்சதுக்கப்புறம் ஃபேர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஸ்மையே படிச்சிட்டிங்கன்னா ஃபேர் என்ன பண்ணலாம்? ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ நடத்த போகிற பாடம் கொஞ்சம் டெக்னிக்கலான பாடம். கொஞ்சம் விளங்கணும். நல்லா மூளை கசக்கி என்ன செய்யணும்? விளங்கணும். அதனால் முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு அதை விளக்கிடுறேன். ஓகேவா? டைமு கம்மியாக இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்த டைம் ஓகேவா? விஜயத்தின் டைம் மாற்றிக்கலாம். இந்த டைமில் சுறுசுறுப்பாக, எந்த டைமில் சுறுசுறுப்பாக இருக்குங்க? ஹஜ்ஜத்தில் இருந்து படிப்போமா? இந்த டைம் ஓகேம்மா? கிதாப் கொடுங்க. அப்படியே கவனிங்க. அது கிஸ்முல் அவ்வளு சொல்லுங்க. அது கிஸ்முல் அவ்வளு முதலாவது கிஸ்மாகிறது. எதில் உள்ளது? இஸ்மு சம்பந்தமான பாடத்திலே இருக்கும். ஓகேவா? வகது மர்ர தாரீஃபுஹு. அது என்ன அர்த்தம்? திட்டமாக, உறுதியாக. மர்ர கடந்து விட்டது. தாரீஃபுஹு இஸ்முடைய தாரீஃப் என்ன பண்ணிடுச்சு? ஐயா கடந்துச்சு. ஆல்ரெடி இஸ்முடைய தாரீஃப் எங்கே படிச்சிட்டோம்? முகத்திமால படிச்சிட்டோமா? என்ன படிச்சீங்க? எடுங்க கலங்கான போதா இஸ்முடைய தாரீஃப் எடுங்க. இஸ்முனா என்னன்னு சொல்லி ஆரம்பத்தில் முகத்திமால சொல்லியிருப்பாங்க இல்லையா? எடுங்க. எங்கே இருக்கு? சீக்கிரம். ஃபஹத்துல் இஸ்மின் போட்டு ஆரம்பிக்கும் பாருங்க. ததுல்லு அலா மஅனா நஃப்ஸிஹா வலம் யதரிக மனாஹா பிஹஜமானி. ஃபஹத்துல் இஸ்மி அன்னஹு கலிமத்துன் ததுல்லு அலா மஅனா ஃபி நஃப்ஸிஹா கைர முக்தரி பி அஹதில் அஸ்மினதி ஸலாத்தா. இதான் இஸ்முடைய தாரீஃப். அதான் என்ன சொல்றாங்க? இஸ்முடைய தாரீஃபை முன்னாடியே முகத்திமாவிலே என்ன பண்ணியாச்சு? படிச்சாச்சு. சரி, ஓகே. வஹுவ யன்கஸிமு இலா முஆரபி வல் மபுனி. இந்த இஸ்மு என்பது முஆரபு, மபுனி என்று என்ன செய்யுது? யன்கஸிமுன்னு அர்த்தம் பிரிகிறது. இலல் முஆரபி வல் மபுனி. முஆரபு, மபுனி என்று என்ன பண்ணுது? பிரிகிறது. பல நதுக்குரு என்ன அர்த்தம்? எனவே நாம் நினைவு கூறுவோம். ஃபி அஹ்காமஹு
முன்னால் அககாமகுனா இந்த இஸ்முடைய சட்டங்களை நம்ம என்ன செய்வோம்? ஃபி பாபைனி, பாபு பாபு ரெண்டு பாபு ஹாத்திமா, ஒரு ஹாத்திமா. சரியா? ரெண்டு பாபு. முதலாவது பாபு எதை பற்றி வருது? மாரபு. ரெண்டாவது பாபு இஸ்மே ரெண்டா, இஸ்மே மூணா பிரிக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா? தேவை காலத்தை என்ன பண்றாங்க? வார்த்தையில வளர்க்குறாங்க. இஸ்ம ரெண்டு பாபு ஒரு ஹாத்திமால பிரிக்கிறேன்டாங்க. முதல் பாபு எது சம்பந்தப்பட்டது? மாரபு சம்பந்தப்பட்டது. ரெண்டாவது பாபு மபனி சம்பந்தப்பட்டது. மூணாவது ஹாத்திமா. படிச்சிருக்கீங்க, அதான் சொல்றாங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகே, பாபு அவ்வல் முதலாவது பாபு எது சம்பந்தமானது சொன்னாங்க? போட்டுருக்காங்களா? மாரபி, மாரபான இஸ்மு சம்பந்தமான பாடமாக இருக்கும். அந்த மாரபான இஸ்முக்கு என்ன இருக்குது? முகத்திமா, ஹாத்திமா. ஓகேவா? புரிஞ்சா? நம்ம டேபிள் கால போட்டது இங்க சொல்றாங்க. அமல் முகத்திமா, முகத்திமாவை நீங்க பாருங்க. அதுல சில பாடங்கள் என்ன பண்றாங்க இருக்குது. நம்ம என்னென்ன இருக்குதுல்ல? தாரிஃபுல் இஸ்மு மாரபு, ஹுக்மு முன்சரிஃப் கைர முன்சரிஃப். இப்போ வேணா சொல்ல போறோம். முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம்? முதல் ஃபஸ்ட் தாரிஃபுல் இஸ்மில் மாரபி. மாரபான இஸ்முனா என்ன? அதுடைய வியாக்கியானம். தாரிஃப்னானது விளக்கம். வியாக்கியானம் சொல்லுவோம். தாரிஃப் மாரபான இஸ்முடைய விளக்கம் என்ன? சரி, ஓகே. முதல்ல விளக்கிடும். சரியா? மாரபுனா என்ன, மபனினா என்ன, நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? முதல்ல சொல்லுங்க. மாரபுனா என்ன, மபனினா என்ன? அவாமில்ல படிச்சது சொல்லுங்க. நீங்க முத்தாதி லாசிம் கூட குழம்புங்க. முத்தாதினா கடக்கும், லாசிம்னா மாறபுனா கடைசி ஹரக்கத் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? மாறும். இது மாறவே மாறாது. ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. இப்போ உன்னை பார்க்குறோம். கலர் லைட் பார்த்துருக்கீங்க? கலர் லைட்டு என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிட்டே இருக்கும். டீப் லைட்டு ஒரே கலராக தான் இருக்கும். ஓகேவா? டீப் லைட்டுக்கு மபுனி, கலர் லைட்டுக்கு என்னது? மாறும். சரியா? இப்போ எந்தெந்த இஸ்முகள்லாம் மாறுதோ அதெல்லாம் என்னது? மாறும். எதெல்லாம் மாறவே மாறாதோ மபுனி. சரி, மாறுறது மாறாதது எப்போ நம்ம கவனிக்க முடியும்? ஹரக்கத்தை கவனிக்கிறோம். அது எப்போ மாறும்? முன்னாடி ஏதாவது ஒன்று இணைந்தால், ஹர்ஃபோ ஏதோ ஒன்று, அதெல்லாம் வேற ஏதோ. யாசின் கையை வைக்க நீ கணக்குறேன். புரிச்சா இல்லையா? யாசின் புரிச்சா உங்களுக்கு? எப்போ நம்ம ஒரு இஸ்முங்க மாறுது அப்படின்னு கணக்கிட போகிறோம்? இப்போ உதாரணம் பாருங்க, ஜெய்துன்னு இருக்குது. என்ன இருக்கு? என்ன ஹரக்கத்து வரும்? துன். இது மாரபா மபனியா? என்ன சொல்லணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா? இது தப்பு. ஏன்னா ஜெய்துன் அப்படிங்கிறது என்ன இருக்குது? அது எப்பவுமே இப்படிதான் இருக்கும். எது வரைக்கும்? முன்னாடி ஏதாவது வந்தாதான் அது மாறப்பா அப்படியே நம்ம என்ன செய்ய முடியும்? தீர்மானிக்க முடியும். வராத வரைக்கும் என்ன ஆகாது? துன்ல தான் இருக்கும். அப்படி மாதிரி தான் மாறாம தான் இருக்கும். அது இயல்பாவே இப்படிதான் இருக்கும். இந்த ரஃபால தான் இருக்கும். இயல்பா எதில் இருக்கும்? ரஃபால தான் இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம்? ராயத்துங்கிற வார்த்தையை போடுறோம். சரியா? இப்ப ராயத்துங்கிற வார்த்தையோட என்ன செய்யுது? ஜெய்து சேருது. ஒரு ஃபேலோட என்ன பண்ணுது? ஜெய்து என்ன பண்ணுது? அப்ப என்ன இப்ப என்ன மாத்தணும் நம்ம இதுல? ஜெய் யார் தின் சொன்னது? தின் வருமோ? என்ன நீங்க குழப்பறீங்க? தின் எப்படி வரும்? ராயத்து ஜெய். ஏன்னா ஜெய்து என்னது? ஃபாயிலா மஃபூலா? ஃபாயிலா வரும். ஜெய்து மஃபூல். என்ன அர்த்தம் இதுக்கு? ஜெய்தைனா இது யார் ஃபாயில்?
நான் பாயில் ஆக்கப்பட்டது யாரு தைல் யாரு மஃபூலுக்கு என்ன வரணும் நசபு வந்துச்சா இப்பதான் நம்ம உன்னை இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன சொல்ல முடியாது இது வந்து என்னது மாறப்பு இதான் இது ஹரக்கத்து என்ன பண்ணிடுச்சு மாறிடுச்சு ஓகேவா அப்படி நம்ம என்ன பண்ணிடுறதுக்கு என்ன பேர் சொல்லிட்டோம் தெரியுதா உங்களுக்கு அப்படி தெரியுதா மாறப்பு நம்ம சொல்லிட்டோம் இதை பாருங்க ஹாவுலாயி இந்த வார்த்தை இருக்கு இல்லையா ஹாவுலாயி குர்ஆன்லாம் வரும் அடிக்கடி கடைசி என்ன இருக்குது ஜர் இருக்குது சரியா இப்போ இது மாறப்பாம் அப்படின்னா சும்மா இருக்குமா நம்ம என்ன செய்ய முடியாது எதையுமே தீர்மானிக்க முடியாது முன்னாடி தான் அதே ராயத்தை போட்டு பார்ப்போமா முன்னாடி ராயத்து போடுறேன் மாறுமா இது அவ்வளோ ஆன் மாற்றணுமா மாற்ற இந்த மாதிரி சில வார்த்தைகள் டிஃபால்ட்டாகவே இருக்கு ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் மபுடின்னு சொல்லுவோம் புரிஞ்சா இல்லையா புரிஞ்சா இல்லையா முன்னாடி உன்னை இணைக்கும் போது மாறுனுச்சுன்னா அது என்ன விஷயம் முன்னாடி இணைச்சாலும் நான் மாற மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன்னு இருந்துச்சுன்னா அது மபுடி ஓகேவா இந்த இடத்துல ராயத்து அழைச்சிட்டாக்க இந்த ஹரகத் என்னவா மாறணும் துன்னா மாறணும் மாறிடுச்சு திருப்பி துன்னா மாறிடுச்சு இப்போ காலாமும் என்ன வரும் கிதாபு ஆமிதீன் படிச்சிருக்கீங்களா கலமு ஜெய்துடைய பேனா ஜெய்துடைய இப்போ கலமு வந்து சேர்ந்தாலும் என்ன மாற்றி விட்டுச்சு என்ன மாறி போச்சு அப்போ இந்த ஜெய்துங்கிறத வார்த்தை இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சொல்லிருக்கோம் இப்போ இது ராயத்தை எடுத்துட்டு கலமுன்னு போடுறேன் கலமு ஹாவில் ஆகி ஜரு வந்திருக்க இது மாறினுச்சா இயல்பாக எப்படித்தான் இருக்கும் அது இதுதான் இருக்கும் புரியுதா இயல்பாக என்னதான் இருக்கும் அப்போ உங்களுக்கு புரிஞ்சா இப்போ வெறுமனை ஜெய்துன்னு இருக்கிறத வச்சு நம்ம அதை என்ன சொல்லிடக்கூடாது ஜெய்துன் அப்படின்னு இருக்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லக்கூடாது இது மாறப்பான நம்ம முடிவு பண்ணக்கூடாது அது இணையும் போது எப்படி இருக்குங்கிறத பார்த்தா நம்ம என்ன செய்யணும் அது மாறப்பா அப்படியா நம்ம என்ன செய்யணும் இப்போ அந்த தாரிஃப் வாசிங்க ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம் அப்புறம் படிங்க சும்மா அரபிக் படிங்க ஒரு ரைட்டா மாரபான இஸ்முடைய தாரிஃப் சொல்ல போகிறாங்க இப்போ எல்லாம் அலர்ட்டாக கவனிங்க படிங்க ஒரு வார்த்தையாக சொல்லுங்க வஹுவ எல்லாம் சொல்லுங்க அதுவாகிறது எதுவாகிறது மாரபான இஸ்மு அதோடைய தாரிஃப் ஆகிறது என்னது எல்லா இஸ்மும் எப்படிப்பட்ட எல்லா இஸ்மும் அடுத்து பாருங்க ருக்கிப ஜெய்து மட்டும் கிடையாது எந்த இஸ்மா இருந்தாலும் அந்த இஸ்மு அல்லாத வேறொன்னோடு சேர்க்கப்படும் போது தான் அது என்னவா கணக்கு பண்ணப்படும் புரியுதா அப்படிதான் புரியுதா உங்களுக்கு புரியல நான் சொன்னல இப்போ நேற்று சொன்னாங்களா இல்லையா தனியாக வெறும் பேர் மட்டும் இருந்தால் என்ன செய்யக்கூடாது அதை மாறப்பன்னு சொல்லக்கூடாது அது அல்லாத வேற ஏதாவோட என்ன பண்ணணும் ஒன்று ராய்த்தோ அப்படிங்கிற ஃபேரோட சேரணும் இல்லையா கலம்ங்கிற இஸ்மோட சேரணும் ஏதாவது ஒன்று உதாரணத்துக்கு புரிஞ்சா ராயத்துங்கிற ஃபேர் மட்டும் கிடையாது எந்த ஃபேர்லாம் சரி ஏதாவது ஃபேர் அல்லது இஸ்மோட என்ன பண்ணணும் சேர்ந்தால் தானே தீர்மானிக்க முடியும் மாறப்பண்ணா அப்போ எந்தெந்த இஸ்முலாம் அந்த இஸ்மு அல்லாமல் எந்த இஸ்மு அல்லாமல் வேற ஒரு இஸ்மோடையோ அல்லது ஃபேலோடையோ சேரும் பொழுது இணைக்கப்பட்டதாக இல்லை இணைக்கப்பட்டுச்சா இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா இஸ்முகளும் என்னது படிங்க அடுத்து படிங்க அது மட்டும் கிடையாது அசலான மபுனிக்கு இது என்னவாகாது ஒப்பாகாது புரியுதா பாஷை புரியுதா என்ன புரியுது என்ன இப்போ சொன்னேன் அப்படியே சொல்லுங்கன்னு உங்களை சொல்லலை
நான் சொன்ன மேட்ரு உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு கேட்குறேன். புரியாது. இது பாருங்க. அந்த சிலான பாபி அடுத்து என்னென்ன சொல்கிறாங்க? ஹருஃபு தான். ஹருஃப் எடுத்துங்க. இதான் ஹருஃப் சொல்லுங்க. இதான் ஹருஃப் சொல்லுங்க. ஷஃபாத்துன் மின் வேற இலா ஃபி மஹ்மா மத்தா போதும் ஏற்றுங்க. இது அரபி மொழி உருவானதுலேருந்து கியாமத்து நாள் வரைக்கும் மின் எப்படி தான் இருக்கும்? மின்னாக தான் இருக்கும். எங்கே வந்தாலும் குர்ஆனில் எங்கே பார்த்தாலும் மின்னு தான். மின்னு தான். இலா இலா தான். ஃபி மஹ்மா மத்தா மத்தா தான். மாறுமா? எடுத்து தந்த மாதிரி முன்னாடி இப்போ மினல் பைத்திங்கிறேன். அப்பயும் மின் எப்படி தான் இருக்குது? மின்னா தான் இருக்குது. முன்னாள் பைத்து சொல்ல முடியுமா? மாறுமா? இலா வந்து இன்னைக்கு எப்படி தான் இருக்கு? எப்படி தான் இருக்கு? இலா பைத்து அப்படி தான் இருக்கும். அலான்னு மாற்றலாமா? இந்த ஹருஃபுலாம் அசல்லே எப்படி தான் இது? அசலே அப்படி ஏதோ ஒன்று சேர்ந்தாலும் என்ன பண்ணாது? இதை மறக்கிறது மாறவே மாறாது. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஹருஃபு ஆனி அம்ருல் ஹால். அம்ருல் ஹால் எடுத்துங்க. அம்ருல் ஹால் எப்படி வரும்? இஃப்அல். இஃப்அல் வேற வேற தான் அம்ரு சொல்லுங்க. வேற அம்ருல் ஹால். அம்ருல் ஹால் இக்ரா உக்துப் வேற உன்துர். இதெல்லாம் என்னது? அம்ருல் ஹாதிர். கேட்டா கடைசி என்ன தான் வரும்? சுக்குன் தானே வரும். இதுக்கு பார்த்துருக்கீங்களா? ஜசம் தானே வரும். மாறுமா? இன்னைக்காவது இன்னைக்காவது மாறி பார்த்துருக்கீங்களா? மாறவே மாறாது. இந்த அம்ருல் ஹாதிர் கடைசியாக எப்பவுமே எப்படி தான் வரும்? இஃப்அல்னா என்ன தான்? இஃப்அல் தான். ஒரு நாளைக்கு மட்டும் இஃப்அல்னு சொல்லி அது அம்ருல் ஹாதிரை பயன்படுத்த முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஃபால இருக்குல்ல, ஃபால மாதி. மாதி எப்பவுமே எப்படி தான் இருக்கும்? ஃபாலுன்னு தான் இருக்கும். மாறுமா? முன்னாடி எது இருந்தாலும் என்ன பண்ணாது? மாறவே மாறாது. ஆனால் மற்ற ஃபேலில் இருக்குன்னா எஃப்அலு. உதாரணத்துக்கு எஃப்அலு இருக்கு இல்லையா? முஸ்தக்பில். அது எஃப்அலோடு இருக்கும். முன்னாடி ஒரு அன் போட்டால் அப்படியே ஆயிரும். ஐயப் அல அப்படின்னு மாறிடும். கரெக்டா? லம் போட்டால் என்ன ஆயிரும்? மாறுதா இல்லையா? ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணாது? மாதியும் மாறாது, அம்ரும் மாறாது. புரிஞ்சா இல்லை? இதெல்லாம் அசல் மபடி. அசல் மபடின்னு உதாரணம் சொல்கிறாங்க. ஆனின்னு போட்டு ஒன்று ஹருஃபு. முதலாவது என்னது? ஹருஃபு இன்னைக்கு மாறாது. ரெண்டாவது அம்ரு. அம்ருல் ஹாதிர் மாறவே மாறாது. அது மாதிரி மாலி. மாலியான பேரில் அப்படியே எது வந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஃபாலா ஃபாலுன்னு தான் இருக்கும். ஃபாலா ஃபாலான்னு தான் இருக்கும். ஃபாலு ஃபாலுன்னு தான் இருக்கும். ஒருபோது என்ன பண்ணாது? மாறவே மாறாது. ஓகேவா? சரி, இப்போ புரிஞ்சா? இந்த மேட்ருலாம் ஓவரா? சரி, ஓகே. இப்போ அந்த அரபி இப்போ நான் சொன்ன விஷயங்களை புரிஞ்சிச்சு இல்லையா? இன்னைக்கு புரியுறது தான் எனக்கு தேவை. புரியாத சில பேருக்கு புரிஞ்சவங்க என்ன பண்ணிடுங்க, நான் கிராமர் இங்கிலீஷ் கிராமர் டீம் இருக்கேன் இல்லையா, அதே டீம் தான் எதுக்கும் தேஜன இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சபாதம் புரிஞ்சவனுக்கு உங்களுக்கு கிளாஸுக்கு ஜாஸ்தி ஏதோ கன்ஃபியூஸாக இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைங்கண்ணா பார்ப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சா புரியுதுன்னா கேட்டுக்கோங்க. இப்போ தாரி வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியா இருக்கா? குல்லு இஸ்மின் ருக்கிப மா கைரிஹி. ஒவ்வொரு இஸ்மும் எப்படிப்பட்ட ஒவ்வொரு இஸ்மும் ருக்கிப மா கைரிஹி, அந்த இஸ்மு அல்லாத வேற ஒரு இஸ்மோடு அல்லது காலோடு, சரியா, இணைந்து இருக்கிற ஒவ்வொரு இஸ்மும் என்னதான்? மோரம் தான்.
ஜெய்துன். இப்போ இது மாறபா இல்ல, ஏன்னா அது என்ன பண்ண சும்மா சிங்கிளா இருக்கு. தலைமை வந்துச்சு அடிச்சுட்டு ஜெய்தை மாத்தினோம். இப்போ மாறபா இப்போ மாறும். ஏன் இப்ப இணைஞ்சிருச்சு, ஏதோ இணைஞ்சிருச்சு. முக்கியமாக கைதிக தான், முக்கியமாக எல்லாம் இணைஞ்சிருந்தாதான் மாறபா சொல்ல முடியும். சும்மா செய்திருந்தாக்கா அது என்னதான் இருக்கும், நம்ம அப்படின்னு சொல்ல முடியும். ரஃபாங்க அப்படியா இருக்கு. முன்னாடி ஒன்று நினைக்கும் போது தான் இது மாறும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சொல்லவே முடியும். ஓகேவா? அதே நேரத்தில் வந்து அசங்க முடிக்க என்னவா பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் எப்பவுமே வேண்டாம் மபடி தான். அதெல்லாம் உதாரணம் போட்டுருக்காங்களா அதில் பாருங்க என்ன பண்ணுவாங்க, ஜெய்துன் காம ஜெய்துன். என்னன்னா காம ஜெய்துன், காம ஜெய்துன் இருக்கக்கூடிய ஜெய்தை போல, காம ஜெய்து இருக்கக்கூடிய ஜெய்தை போலன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து இப்போ காம ஜெய்துன் ஜெய்து வந்து காமையோட என்ன பண்ணிருக்குது, இணைஞ்சிருக்கு. இணைஞ்ச நிலையில இங்க என்ன வந்திருக்குது, அது இயல்பாவே ரஃபா இருந்தாலும் காமம் வந்தாலும் எப்படித்தான் இருக்கும், அதுக்கு ரஃபா தான் இருக்கும். அதுக்காக வேண்டி அது வந்து என்ன ரஃபா தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இப்போ காமம் எடுத்துருங்க, அவங்களுக்கு புரியுற மாதிரி என்ன சார் ராயத்துவை போடுறேன். சரியா? இப்போ பாருங்க, ராயத்து ஜெய்தன் வருமா? இப்போ ராயத்து ஜெய்தன்ல உள்ள ஜெய்தை போல உதாரணம். இப்போ ஜெய்து என்னது, மாறு, அதான் மாறுபுக்கு உதாரணம். ஓகேவா? அதில் வந்து உதாரண காம கொடுத்துருக்காங்க, நம்ம ராயத்து கொடுப்போம். ஏன்னா ஹரக்கத்தால் மாறாமல் இருக்குன்னு குழம்பிடக்கூடாது, அதுக்கு நம்ம ராயத்து கொடுப்போம். இப்போ ஹரக்கத்து மாறி இருக்கு. இப்போ ராயத்து வந்தனால ஹரக்கத்து என்ன பண்ணியிருக்கு, மாறி இருக்கு. அப்போ வந்து ராயத்து ஜெய்தன்ல உள்ள ஜெய்தை போல தான் உதாரணம். ஓகேவா? அடுத்தபடி கவனிங்களா, லா ஜெய் அடுத்த மேட்டர் இருக்கீங்களா, லா ஜெய்துன் வஹ்தஹு, வெறுமன ஜெய்து மட்டும் என்னவாகாது, வஹ்தஹுனா அது மட்டும் அர்த்தம். லா கலிமால பார்த்தீங்களா, வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் மட்டுமே இறைவன், அவனுக்கு இணை என்னது, வஹ்தஹுனா அது மட்டும் அர்த்தம், அது ஒன்று மட்டும் அர்த்தம். ஓகேவா? இப்போ வெறும் ஜெய்து மட்டும் மாறவாகுமா, முன்னாடி சொன்ன மாதிரி அதான் சொல்றாங்க, லா ஜெய்துன் வஹ்தஹு, ஜெய்து மட்டும் என்னவாகாது, புரியுதா? வெறுமன ஜெய்து மட்டும் என்னவாகாது, ஏன் அதமே தர்கீப், தர்கீப் அங்க தர்கீபானது சேர்க்கிறது, அதம் தான் அது இல்லைன்னு அர்த்தம். அதம்னா என்ன அர்த்தம், அதுக்கு இல்லை. தர்கீப்னா இணைத்தல், இணைத்தல் இல்லை என்பதன் காரணத்தினால் வெறுமன ஜெய்து மட்டும் என்ன ஆகாது, மாறபாக ஆகாது. புரியுதா? அதே மாதிரி காம ஹாவுலாய் இருக்குல்ல, காம ஹாவுலாய் உதாரணம் பாருங்க, என்ன அர்த்தம், இவர்கள் என்றார்கள் அர்த்தம். ஓகேவா? வலா ஹாவுலாய் காம ஹாவுலாய், இந்த காம ஹாவுலாயில் இருக்கிற ஹாவுலாய் என்னவாகாது, மோரபாக ஆகாது. ஏன் மோரபாக ஆகாதுன்னா, தி உஜூதி ஷிபிஹி, அதில் என்ன இருக்குது, ஷிபுனா ஒப்புமை இருக்குது. எதுக்கு ஒப்புமை இருக்குது, மபுனிக்கு ஒப்பா இருக்குது. மபுனியான இஸ்மோ எப்படி மாறாதோ அது மாதிரி ஹாவுலாய் என்ன பண்ணாது, மாறாது. அப்போ வந்து மபுனிக்கு ஒப்பா அந்த ஹாவுலாய் இருக்கிறதுனால இதுவும் என்னவா கணக்கில் கொள்ளப்படாது, மாறவா கணக்கில் கொல்லப்படாது. அவ்வளோதான் முடிஞ்சு மேட்ரு. ஒரு சம்மா முத்தமக்கினன், மாதவுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, முத்தமக்கினன். முத்தமக்கினன் என்ன அர்த்தம் தெரியுமா, இடம் பிடிக்கிறோன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் இடம் பிடிச்சி கொடுக்கும் பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே இடம் அளிக்கும். நீனு உட்காரு, நீனும் உட்காரு, நீனும் உட்காரு, என்ன பண்ணுறது, எல்லாத்துக்குமே இடம் கொடுக்குறது பேர் என்னது, முத்தமக்கின். முத்தமக்கின்னு சொல்லுவாங்க அரபில். ஏன் மாறமான இஸ்முக்கு முத்தமக்கின்னு பேர் வந்துச்சுன்னா, ஏன்னா மாறமான இஸ்மு எல்லா ஹரக்கத்தையும் என்ன பண்ணிக்குது, ரஃபா வா நீ வா, நசபா நீனுவா, ஜர்ரா நீனுவா, எல்லாத்தையும் என்ன பண்ணுது, சபாக்கும் இணைக்கிறதுனால தனக்கு இடம் கொடுக்கறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க. இது ஒரு மேட்ரு தான், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மேட்ரு, மற்ற குழப்பிக்கிட்டு மேட்ரு ஓவரா
பெரிய விஷயமெல்லாம் இப்போ நம்ம எதுவுமே படிக்கல, சின்ன விஷயம் தான் படித்தோம். அதாவது இப்போ படித்த பார்க்குற சுருக்கம் என்ன அப்படின்னா, மாறுமான இஸ்முனா கடைசி ஹரகத் மாறும், மகுடினா புரிஞ்சாரு. யாசின் சொல்கிறது அப்படியே ஒரு நல்லவங்க இஸ்மிக்க அமூத்து ஆகியா போய் முடிச்சிட்டிங்களா? இப்போ படித்து சுருக்கமாக சொல்லவா? மாறுபான இஸ்முனா அது என்ன பண்ணும்? மாறும். கடைசி ஹரகத்து மகுடினா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இவ்வளோ டீப்பாக புரியணும்னா இதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? ஓகேவா?